சிவாயனமாம்மா. வள்ளியம்மாள், நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வழி வளமுறையீரையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தி அம்மாள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் பன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், மழலைகளின் ஒழுக்க சீலர், சைவ திருமுறையை போற்றி பாதுகாக்கும் ஞான குரு, திருவாசக அமர்வின் குருநாதர் சிவத்திரு ஆனந்த் அன்பர்கள் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், முருக பெருமானின் அடிமையாக திகழ்பவர், சிறந்த இசை அமைப்பாளர், பாடல் ஆசிரியர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர், பக்தி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்பவர், பேச்சாளர்களின் கண்ணாடி, உலகின் தலைசிறந்த அடிகளாராக திகழ்பவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் அச்சாரமாக ஆணியாக திகழும் அனைத்து அடியார்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் முத்துக்குமரன் ஐயா அவர்களையும், சிவத்திரு உஷா அம்மா அவர்களையும், சிவத்திரு சாந்தி அம்மா அவர்களையும், சிவத்திரு செல்வி அம்மா அவர்களையும், சிவத்திரு கவிதா அம்மா அவர்களையும், சிவத்திரு கௌசல்யா அம்மா அவர்களையும், சிவத்திரு தெய்வானை அம்மா அவர்களையும், சிவத்திரு நாச்சம்மை அம்மா அவர்களையும், சிவத்திரு வள்ளிமயில் அம்மா அவர்களையும், சிவத்திரு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் மற்றும் இக்குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்றால், தாய்மானவராக திகழும் ஐயா அவர்களும் அடிகளார்களாக திகழும் அனைத்து பெண் அடியார்களும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருப்பதுதான். ஆன்மீகம் என்றால் வேலுண்டு வினையிலை அடிகளார், வேலுண்டு வினையிலே அடிகளார் என்றால் ஆன்மீகம். அத்தனை சிறப்பு மிக்க அனைத்து அடியார்களின்
பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பெண் குழந்தையாக, தாயாக, சகோதரியாக, ஆசிரியராக, அனைத்து தலைமை பண்புகள் நிறைந்தவளாக போற்றப்படுபவர் பெண். ஆயக்கலைகள் 64 அற்புதமாக செய்யக்கூடிய பெண் சக்தியாக, மாபெரும் கற்பக விருட்சமாக திகழக்கூடிய அனைத்து பெண் அடியார்களுக்கும், பெண் அடியார்களை கணவர்களாக கொண்ட ஆண் அடியார்களுக்கும், ஆண் அடியார்களின் கண்களாக திகழும் மனைவிமார்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் சார்பாக அன்போடும் பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு லட்சுமணன் அவர்கள் காரைக்குடிக்கு அருகில் உள்ள மானகிரி என்ற ஊரில் வசித்து வருகின்றார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என ஆணுக்கு இணையாக மிகவும் மிகவும் கடினமான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எனும் ஆடிட்டர் பணிக்கு படித்து வரும் பார்வோற்று பறவை நட்சத்திர பேச்சாளராக திகழும் சிவத்திரு லட்சுமணன் அவர்கள் 25 மேடைகளுக்கு மேல் பட்டிமன்றம் பேசி பவனி வரும் ஒரு நட்சத்திர பேச்சாளர். பாரதி போற்றும் புதுமை பெண்ணாக 60 மேடைகளுக்கு மேல் பேசி அனைத்திலுமே பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்ற மாபெரும் மங்கை. 20க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளராக திகழக்கூடியவர், ஒரு மாபெரும் சக்தியாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் களையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சு பாய்கிடை ஏறிய சுவையாக, தமிழின் அமுதமாக, தமிழ் கடவுளின் குழந்தையாக, எதிர்காலத்தின் நிர்வாக அமைச்சராக, கம்பெனி செக்ரட்டரியாக, ஆடிட்டராக, சிறப்பாக பேச்சாற்றல் கொண்ட சொல்லரசியாக திகழும் மேன்மை பொருந்திய இளவரசி நமது சிறப்பு விருந்தினர் லட்சுமணன் அவர்களை முத்தமிழ் முருகனும் நட்பும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான அறிமுகம் கொடுத்த வள்ளியம்மை அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ கிளியரா இருக்காங்க? முக்கணி சுவையும் முத்தமிழ் மொழியும் சுவைக்க சுவைக்க இனிக்கிறது. ஆதலால் தான் என்னவோ தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்னும் வரிகளுக்கேற்ப என் தமிழன்னைக்கு என் சிரம் தாழ்ந்த முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலுண்ட வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்ட குறையில்லை மனமே, கந்தனுண்ட கவலை இல்லை மனமே என்னும் வரிகளுக்கேற்ப வேலுண்டு வினையில்லை குழுமத்திற்கு எனது பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானின் அருளாசியையும் பக்தியையும் மிக சிறப்பாக மேன்மைப்படுத்தி இத்துணை முருக பக்தர்களை என் கண்முன்னே காண்பித்த நம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு அடியேனின் பாதம் பணிந்த வணக்கங்கள். உங்கள் மனதில் இருக்கும் பக்தியை என்னுடைய சொற்களில் காண வந்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் லட்சுமணனின் பணிவன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி எனக்கு பர்சனலா 2 ஸ்பெஷல்ங்க, 2 சிறப்பு வாய்ந்தது.
என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப சிறப்பா நினைக்கக்கூடிய மகளிர் தினம். அனைவருக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது, எனக்கு அறிமுக உரை கொடுத்தவங்க சொன்ன மாதிரி நான் நிறைய மேடைகள் திருமணத்திற்கு முன்பு பேசியிருக்கேன். ஆனால் திருமணத்திற்கு பின்பு முதல் முறையாக இப்போதான் பேசுறேன். அதுவும் முருகப்பெருமான பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்தமிழ் முருகனும் நட்பும். அது என்ன முத்தமிழ் முருகனும் நட்பும்னு தலைப்பு சூஸ் பண்ணிருக்கேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். நான் இப்போ கரண்ட்ல இப்ப இருக்கிறது ஆந்திர பிரதேஷ்லங்க. இன்னைக்கு இந்த இணையத்தின் மூலியமா உங்களுடன் இணைந்திருக்க காரணம் தமிழும் முருகனும் தான். அதனாலதான் முத்தமிழும் முருகனும்ன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கேன். அது ஏன் அப்புறம் நட்பு அப்படின்ற வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா கடவுளையும் சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு பக்தி இருக்கும். ஆனா முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது பக்தியோடு சேர்ந்து நட்பும் இருக்கும். ஏன்னா அந்த நம்மளுக்குரிய கனெக்டிவிட்டி அப்படின்றது முருகன் கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்லயும் சரி, இல்ல நீங்களுமே உங்க வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு செயலை செய்தா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எதற்காக அப்படி சொல்றாங்கன்னு நான் யோசிச்சு சில விஷயங்கள்லாம் தேடினேங்க. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது, முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலானது ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு. சரி, முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய வேலு ஞானத்தை கொடுக்கிறது, அதுக்கு ஏன் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் செய்ய சொல்றாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு மங்கையர்க்கரசி அம்மா ஒரு பதிவுல அழகா சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் செய்யும் பொழுது கைகளை இப்படி வைத்து ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு. அப்போ கைகளை இப்படி வைத்து ஆசீர்வாதம் செய்யும் பொழுது நல்லா பாருங்க, மேல இருக்கக்கூடிய பகுதி கூம்பு போன்றும், நடுப்பகுதி விசாலமாகவும், அடிப்பகுதி ஆழமாகவும் ஒரு வேல் வடிவு மாதிரியே நம்ம கை காட்சி கொடுக்கிறது. அப்போ நம்ம முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய வேல் ஞானம் கொடுக்கிறதுனா நம்ம கைகளும் வேல் வடிவு பெற்றது. அதனால தான் பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்யும் போது நம்மளுக்கு ஞானம் கிடைக்கிறது. இப்படி ஒரு செயலை நம்ம ஞானத்துடன் செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது நம்பிக்கை. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம், எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு சில பயம் இருக்கும். வெளியில பார்க்க வேணா நம்ம தைரியமா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு சில நிமிடங்கள்ல பயம் அப்படின்றது இருக்கும். இப்படி நிறைய தருணங்கள்ல நான் உணர்ந்திருக்கேன், இப்படி பயமாக இருக்கும் பொழுது நம்மளோட வீட்லயோ இல்ல வெளியில நம்ம சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் போதோ திடீரென்று அந்த வேல் வடிவம் பெற்ற ஒரு ஸ்டிக்கர் ஆட்டோலயோ பஸ்லயோ நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த யாமிருக்க பயமேன்ற ஸ்டிக்கர் நாங்களாம் எங்க வீட்டுல ஒட்டி வச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும். இப்படி மனசஞ்சலம் ஏற்பட்டு நம்மளுக்கு தனியா ஒரு மாதிரி கவலையா இருக்கும்போது திடீரென்று அந்த வேலோ இல்ல யாமிருக்க பயமேன்ற தொடரோ நம்ம கண்களுக்கு தெரியும் போது, முருகப்பெருமானே நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு தோணுங்க. திருவள்ளுவர் அழகா ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு. நம்மளுக்கு பயம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும். ஆனால் நம்ம பயத்தையும் தாண்டி ஒரு செயலை எப்போ நம்ம பயம் இல்லாம செய்கிறோமோ அப்பொழுது வெற்றி என்பது நிச்சயம். அதற்கு அறிவு எவ்வளவு முக்கியமோ அதை போன்று ஞானமும் முக்கியம். என்ன கவலை இருந்தா என்ன, முருகான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நம்ம முருகன் ஓடி வந்து யாமிருக்க பயமே நான் இருக்க உனக்கு என்ன பயம்னு 2 சொற்கள் மூலியமா கடவுள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம முருகப்பெருமானு யாமிருக்க பயமேன்ற தொடர் தாங்க. தினமும் காலையிலயும் சரி ஈவினிங்கும் சரி நம்ம சாமி கும்பிடுவோம், விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம். கண்டிப்பா நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவோம், ஸ்லோகம் சொல்லுவோம். அப்ப ஸ்லோகம் சொல்லும் போது எத்தனை மொழிகள்ல ஸ்லோகம் சொன்னாலும் சரி, நம்ம தாய்மொழியான தமிழ்ல பாட்டு பாடி முருகனை வழிபடும் போது நம்ம முருகன் கிட்ட இணைறத நம்மளால உணர முடியும். இப்படி நீங்களுமே வீட்டுல சாமி கும்பிடும் போது இந்த பாடல்களை பாடும் போது நம்ம முருகப்பெருமான் நம்ம மனதுல இருக்கக்கூடியதை நம்மளால உணர முடியும். இப்படி நான் தினமும் சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிடுவேன். மத்த மொழிகள்ல சாமி கும்பிட்டாலும்
தமிழ் மொழியில முருகப்பெருமான் பாடலை பாடும்போது என் மனதே அப்படியே லேசான மாதிரி இருக்குங்க. என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், இந்த நச்சமெல்லாம் மறைந்ததப்பா, மனதில் ஆனந்தம் நிலவுதப்பா. பல படிகள் ஏறி வந்தேன், பால் காவடிகள் எடுத்து வந்தேன், பழனி மலை வேளவனே முருகா பக்தர்களை காத்தருள்வாய், அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அலையா மனம் தருவாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இப்படி இந்த பாட்டை நான் பாடனோனே என் மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் அது எல்லாமே சரியாயி மனசு லேசா ஃபீல் ஆகுங்க. இப்போ ஒரு பாலித்தீன் கவர்ல நம்ம நிறைய பொருளை போட்டா எப்படி வெயிட்டா இருக்குமோ, அதே பொருளை கீழே போட்டோனே அந்த பாலித்தீன் கவர் லேசாயிடும். அதை போன்று என் மனசும் இந்த மாதிரி பாட்டை பாடும்போது லேசாயிரும். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நீங்களுமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பாட்டு பாடும்போது உணர்ந்திருப்பீங்க. அதை முருகப்பெருமான் நம்மளுக்கு உணர்த்தி இருப்பார். முருகப்பெருமானுக்கு நிறைய பேர்கள் உண்டு. செந்தில்நாதன், சண்முகநாதன், சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர்களை கொண்டவர் நம் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானுக்கு ஞான பண்டாரம்னு கூட ஒரு பேர் இருக்கு. அது என்னடா பண்டாரம்னு சொல்றாங்களே நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனால் பண்டாரம்ன்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வத்தை தன்னகத்தே குவித்து வைத்திருப்பவர் அப்படின்னு பொருள். நம்ம மைண்டுக்கு உடனே தோணும், சரி, செல்வத்தை முருகப்பெருமான் தன்னகத்தை இவ்வளவு குவித்து வைத்திருந்தால் ஏன் பழனியில முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல காட்சி தராரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் நம்மிடம் செல்வம் அதிகமாக இருந்தாலும் செல்வத்தை தாண்டி யாருக்கு ஞானம் கிடைக்கிறதோ அவங்கதான் வாழ்க்கையில நிரந்தர வெற்றி பெற முடியும். ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகன் அன்றைக்கு இரவுல எப்படி ஒரு அலங்காரமா மாறி ராஜ அலங்காரத்திற்கு மாறுறாரோ, அந்த மாதிரி பக்தர்கள் முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் பார்த்தால் நம்மளுக்கு ஞானம் கொடுப்பார் முருகப்பெருமான். மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்தி சென்று நம்மையும் ராஜா போல் ஆக்குவார். இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதர் அப்படின்னு பேரு. ஏன்னா திருச்செந்தூர் ஸ்தலத்துல நம்ம போய் ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா வெற்றி தரும். அதற்குத்தான் அந்த முருகப்பெருமானின் பெயர் ஜெயந்திநாதர். இப்போ உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய முருகன் கோயில்லையும் சரி, இல்ல இங்கேயும் சரி, அறுபடை வீடு முருகன் கோயில்லையுமே சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஏன் சஷ்டி விரதம் திருச்செந்தூர்ல சிறப்பு வாய்ந்தது, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரசம்ஹாரத்திற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி முருகப்பெருமான் இருந்த இடம் திருச்செந்தூர். அது மட்டும் இல்லாம சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு பூஜை செய்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சியளித்த ஸ்தலம் திருச்செந்தூர். அதனால தான் எங்க சஷ்டி விரதம் இருந்திருந்தாலும் சிறப்பு தான். ஆனா ஒரு படி மேல திருச்செந்தூர்ல சஷ்டி விரதம் இருக்கிறது மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முத்தமிழும் முருகனும்னு சொன்னேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். ஏன் இதற்கும் முருகனுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இயல் தமிழில் முருகனை பாராட்டினாலும் சரி, இசை மூலம் முருகனை பாடினாலும் சரி, நாடகத்தின் மூலம் முருகனின் அருளை பெற்றாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்முடன் முருகன் இருந்து நம்மை வெற்றி பெற செய்பவர் அப்படின்றதுல எந்தவித ஐயமே இல்லைங்க.
இந்த தலைப்பை பத்தி நான் ஒரு நேத்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு செய்தி வாசிச்சேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாம்பன் சுவாமிகள் அவர்களை. அவருக்கு ஒரு 70 to 75 வயது இருந்த அந்த டைம்ல அவர் சென்னையில ஒரு சாலையில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ திடீரென்று ஒரு வாகனம் அவர் கால் மீது மோதியது. அப்போ இப்ப இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணாங்க, அவரை போய் ஒரு மருத்துவமனையில சேர்த்துடுறாங்க. அப்போ மருத்துவர் அவங்கள பரிசோதனை செஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு மல்டிபிள் பிராக்சர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு காலை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிந்த பாம்பன் சுவாமிகளுடைய மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசத்தை அந்த பாதத்தை நோக்கி நல்ல மனமுருகி பாடுறாங்க. நல்லா அந்த இடமே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல ஒரு அதிர்வு ஏற்படுது. அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க சண்முக கவசத்தை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அதிர்வு ஏற்பட்டவுடன் பாம்பன் சுவாமிகள் அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுல பாக்குறாரு, 2 மயில்கள் வருது. அந்த மயிலை பார்த்து பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு, வந்துட்டியா நீ இங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்டவுடனும் அந்த மாணவர்கள் சண்முக கவசத்தை விடாம படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் ஆயிடுது. மருத்துவர் திருப்பி வராங்க பரிசோதனை செய்ய. பரிசோதனை செஞ்சு ஆச்சரியம் அடைந்த அந்த மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, பிராக்சரே இப்ப இல்ல, அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, நேத்து மல்டிபிள் பிராக்சர் இருந்துச்சு, இப்ப ஒரு பிராக்சருமே இல்லையே, கால் நல்லா இருக்கு, சரியாயிருச்சு அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. ஆனா பாம்பன் சுவாமிகள் அவர்களுக்கு தெரியும் இது முருகனுடைய வேலைதான் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுக்கு என்ன இன்னல்கள் வந்தாலும் ஓடோடி முருகப்பெருமான் நம்மளுக்கு துணை இருப்பார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்மளுமே சில நேரத்துல முருகப்பெருமானின் அருளை நம்மளால உணர்ந்திருக்கும், நிறைய தருணங்கள்ல உணர்ந்திருக்கும். இப்படித்தான் எனக்கும் ஒரு இன்சிடென்ட்ல நான் அதை உணர்ந்தேன். பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வருஷா வருஷம் காவடி எடுப்பாங்க பழமுதிர் சோலைக்கு. அப்போ காவடி எடுத்து செல்லும் போது ஒரு நாள் நைட்டு நடதான். நைட்டு மதுரையில ஒரு இடத்துல இருந்து நடந்து அந்த மலையடி வாரத்துல போய் தங்கிட்டு மறுநாள் காலையில கீழ இருந்து பழமுதிர் சோலை முருகனுக்கு காவடியை செலுத்தி வழிபட்டு திருப்பி வர்றது வழக்கம். இப்படி நானும் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை நடந்து போனேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கால் வலி, ஆனா எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நானும் பால் குடம் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி இவ சொல்லிட்டா, இவ எடுக்கட்டும் அப்படின்ட்டாங்க. நானும் சரி நடந்து போய்கிட்டே இருக்கேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என் செப்பல் பிஞ்சு போயிடுச்சு. எனக்கு ஏற்கனவே கால்வலி, இதுல செப்பல் வேற பிஞ்சோனே எனக்கு ஒரே மன வருத்தம். இவ்வளவு தூரம் இன்னும் நடக்கணுமே, காலையில பால் குடம் வேற எடுக்கணும், எப்படிடா நடக்கிறது, முருகப்பெருமானே ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் மனசுல நினைச்சேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்கங்க, 5 நிமிஷம் கழிச்சு என் கால்ல அவ்வளோ கல்லு மண்ணு குத்தி வலி இருந்த அந்த இடம் எந்த வலியுமே இல்லாம மெருதுவா ஆயிடுச்சுங்க. அப்படி அந்த தருணத்துல நான் உணர்ந்தேன், நான் முருகப்பெருமானிடம் வைத்திருந்த பக்தியை முருகப்பெருமான் எனக்கு உணர்த்திய தருணம் அது அப்படின்றத நான் அந்த நிமிஷத்துல உணர்ந்தேங்க. இந்த மாதிரி நிறைய செயல்கள், நிறைய சந்தர்ப்பங்கள்ல முருகப்பெருமான் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீ என் மேல பக்தி வைத்திருக்கியா, அதையும் தாண்டி நான் உன்னுடன் கூட இருப்பேன்றத செயல்கள் மூலியமா நம்மளுக்கு உணர்த்துபவர் தான் நம் எல்லாம் வல்ல முருகப்பெருமான். நம்ம இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் கடவுள். கடவுள் தான் நம்ம இந்த உலகத்திற்கு படைத்திருக்கார். அதே மாதிரி முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். எப்படி வந்தார் அப்படின்னா, சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தாங்க. அந்த சூரபத்மன் அசுரன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமான நோக்கி கடும் தவம் இருந்தாங்க. எதற்காக இருந்தாங்க கடும் தவம் அப்படின்னா, அவருக்கு 3 வரம் வேணும்னு கடும் தவம் இருந்தார். என்ன வரம்? 108 அண்டம் உயிர் வாழவும், 1008 அண்டம் அரசாளவும், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தையின் மூலம் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு 3 வரங்களையும் கடுமையான தவம் இருந்து சிவபெருமானிடம் இருந்து இந்த சூரபத்மன் அசுரன் 3 வரங்களையும் பெற்றுட்டார்.
இவருக்கு 3 வரங்களையும் பெற்றோன்னே இவருக்கு ஒரே ஜாலி, என்னென்னமோ பண்றாரு, சகலங்களையும் ஆண்டு வராரு. அது மட்டும் இல்லாம நிறைய கஷ்டங்களை தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தேவர்களுக்கு நிறைய கொடுமைகள் செய்யறாரு, அவங்கள சிறையில போடுறாரு. இந்த மாதிரி அவரோட விஷயத்த சொல்லவே முடியலையா, அவ்வளவு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காரு சூரபத்மன். இதை உணர்ந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமானிடம் போய், சிவபெருமானே, இந்த மாதிரி சூரபத்மன் எங்களுக்கு இவ்வளவு துயரங்களை தராங்க, அது மட்டும் இல்லாம சிறையில அடைத்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமானோ தன்னுடைய நெற்றிக்கண் மூலியமா 6 தீப்பொறிகளை உருவாக்குறார். இந்த 6 தீப்பொறிகளை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தேவனிடம் கொடுக்கிறாரு. அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவனை கூப்பிட்டு 6 தீப்பொறிகளையும் கொடுத்து இத கொண்டு போக சொல்றாரு. அக்னி தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயு தேவனோட உதவியினால இந்த 6 தீப்பொறிகளையும் கொண்டு செல்றாங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் அந்த வெப்பம் தாங்க முடியாது. தீப்பொறிகள் ரொம்ப வெப்பமா இருக்கும் இல்லையா, தாங்க முடியாம என்ன பண்றாங்க, கங்கையில போட்டுடுறாங்க அந்த தீப்பொறிகளை, அந்த வெப்பம் தாங்க முடியாம. அப்போ அந்த கங்கையில போட்ட தீப்பொறிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெதுவாக சரவண பொய்கை நதியில இருக்கக்கூடிய தாமரைகள்ல போய் சேர்ந்துருது. அந்த தாமரைகள்ல போய் சேர்ந்த உடனே இந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் பிள்ளைகளாக உருவெடுக்கின்றனர். அப்படி உருவெடுத்த 6 ஆண் பிள்ளைகளை தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்து வருகிறார்கள். இப்படி 6 ஆண் பிள்ளைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்து வர, ஒரு நாள் பார்வதி தேவி அம்மா வராங்க. பார்வதி தேவி அம்மா வந்து அந்த 6 ஆண் பிள்ளைகளையும் அன்பாக கட்டி அணைக்க, 6 ஆண் பிள்ளைகளும் ஒரு மேனியாக உருவெடுத்து ஆறுமுகனாக அவதரித்தார். இந்த மாதிரிதான் முருகப்பெருமான் நம்ம உலகத்திற்கு வந்திருக்கார். இன்னைக்கு நான் பேசுற இந்த ஈவெண்ட்டுக்காக இந்த முருகப்பெருமான் நம்ம உலகத்திற்கு எப்படி வந்தார்னு தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அத உங்களோட நான் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு அதை விட மகிழ்ச்சி. இதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம கடவுளை போய் பிரார்த்திப்போம். கடவுளே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துருவோம். அப்படி நம்ம முருகப்பெருமானிடம் போய் எல்லா கவலையும் கொட்டி தீர்த்தோனே, அந்த சொன்ன உடனேயே அந்த மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை கொட்டினோனே நம்ம மனசுல பாதி கவலை தீர்ந்துரும். மீதி கவலையை நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணிருவாரு, சரி பண்ணிருவாரு. அப்படி ஒரு நாள் அருணகிரிநாதர் அவர்களுக்கு ரொம்ப பிரச்சனை, அவரால தீர்க்கவே முடியல. அவர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிட்டார். அப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த தருணத்துல முருகா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்றாரு, வந்து அந்த அருணகிரிநாதர் உயிரை மாய்த்து கொள்ளாம இருக்கும்படி காப்பாத்திட்டாரு முருகப்பெருமான். அப்போ அருணகிரிநாதர் முருகனிடம் எல்லா கஷ்டங்களையும் சொல்றாரு. முருகப்பெருமானே, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானிடம் கேட்கிறாரு. அதற்கு முருகப்பெருமான், உனக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும், நீ உலகம் உய்ய ஒரு திருப்புகழை பாடு அப்படின்றாரு. அதை கேட்ட அருணகிரிநாதரோ, ஐயா, நானே பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாதவங்க, என்னைய போய் நீங்க திருப்புகழ் பாட சொல்றீங்களே ஐயா அப்படின்னு முருகப்பெருமானிடம் கேட்க, அதற்கு முருகப்பெருமான் தன்னுடைய வேலின் மூலம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி முத்து முத்தா பாடு அப்படின்னாரு. அப்படி உருவானதுதான் திருப்புகழ். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பருமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கு தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகுபொருள் பட்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தை ஒத்த பறிவுற நிறுத்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு
விடியென முது கூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி புலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பைரவி பெருமாளே. இப்படி உருவானதுதான் நம்முடைய திருப்புகழ் பாடல். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வீட்டுல நம்ம தினந்தோறும் பாடதாங்க செய்வோம். எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க, கந்த சஷ்டி கவசம் பாடல் போட்டாலே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் தாட்ஸுமே போய் நம்மளுக்கு எப்பயுமே நல்ல வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கந்த சஷ்டி கவசத்தை இயற்றியவர் பாலதேவராயர் சுவாமிகள். அவரு பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் நிறைய இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்தவர். செல்வத்திற்கு அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பாலதேவராயர் சுவாமிகள் பெங்களூர்ல வணிகம் செஞ்சுக்கிட்டே தமிழ் இலக்கியங்களை கத்துக்கிட்டு வராரு. தமிழ் இலக்கியங்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவர் தீராத முருக பக்தர். இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி முருகன் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதே மாதிரி பாலதேவராயர் சுவாமிகளுமே நிறைய முருகன் மீது பக்தியுடைய ஒரு தீவிர முருக பக்தர். அவருக்கு ஒரு முறை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீராத வயிற்று வலி வருது. அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு அவரோட வயிற்று வலி சரியாகவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய வயிற்று வலியை தாங்கவே முடியாத பாலதேவராயர் சுவாமிகள் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடல்ல போய் தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்படி முடிவு பண்ணி கிளம்பி போறாரு. அப்ப கிளம்பி போனோடனே அங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அப்பதான் கந்த சஷ்டி விழா கவசம் தொடங்குகிறது. கந்த சஷ்டி விழா தொடங்கக்கூடிய அந்த தருணம் அப்பதான் நம்முடைய பாலதேவராயர் சுவாமிகள் அங்க போறாங்க. அப்படி அங்க போனோடனே அவருக்கு தற்கொலை செய்து கொள்ளணும்ன்ற அந்த எண்ணம் என்னாச்சுன்னா, போயா நம்ம தற்கொலை செய்யணும், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கந்த சஷ்டி விழா முடிஞ்சோனே நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாலதேவராயர் சுவாமிகள் முடிவு செய்யறார். முடிவு செஞ்சு அந்த எல்லா நாட்களும் நல்லா காலையில எந்திரிச்சு குளிச்சு நல்லா கடல்ல குளிச்சு சாமி கும்பிட்டு அப்படியே முருகன் மீது அதீத பக்தி கொண்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த 6 நாள் முடிஞ்சோடனே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு முறை தோணுது, அருணகிரிநாதரோட பிரச்சனையை சரி பண்ண முருகப்பெருமான் எப்படி அருளி இந்த திருப்புகழை பாட உதவி செய்தாரோ, நம்மளுடைய பிரச்சனையும் சரி பண்ண கண்டிப்பா முருகப்பெருமான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட இருந்தாருங்க பாலதேவராயர் சுவாமிகள். அதேபடி அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து கந்த சஷ்டி கவசம் உருவாக காரணமாக இருந்தார். இப்படி உருவானதுதான் கந்த சஷ்டி கவசம். பாலதேவராயர் சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா 6 நாட்களும் 6 கந்த சஷ்டி கவசத்தை எழுதியிருக்காரு. அதுல இப்ப நம்ம எல்லாரும் பாடுற சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு செங்கதிர்வேலோன், இந்த மாதிரி இந்த பாட்டு திருச்செந்தூர் ஸ்தலத்துக்காக பாலதேவராயர் சுவாமிகள் பாடின பாட்டு. இதை போன்று மீதி 5 ஸ்தலங்களுக்கும் 5 கந்த சஷ்டி கவசம் இருக்கு அப்படின்றது நம்மள சில பேர் அறியாத ஒரு தகவலுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இந்த அறுபடை முருகனும் எழுந்தருளிய கதை சின்னதா நான் ஒரு ஷார்ட்டா சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். திருப்பரங்குன்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த போர்ல முருகப்பெருமான் என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்படி வெற்றி பெற்றதற்காக இந்திரனுடைய மகள் தெய்வயானையை நன்றி கடனாக முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட இடம் திருப்பரங்குன்றம். திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, சூரபத்மனும் முருகனும் போரிட்ட பொழுது முருகப்பெருமான் வெற்றி பெற்ற இடம்தான் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம். பழனி ஞான பழத்தை பெற்றோர்கள் தனக்கு கொடுக்காததால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் சென்று அமர்ந்த இடம் பழனி. அடுத்து சுவாமிமலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேடர் குலத்தில் பிறந்த சுவாமிமலையில என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த இடம்னா சுவாமிமலை. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்பனுக்கே சொல்லி தந்த சுப்பன் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்தலம்னா சுவாமிமலை.
திருத்தணி எதற்கு ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இடம்தான் திருத்தணி. பழமுதிர் சோலை முருகப்பெருமான் சிறு பிள்ளையாக ஔவையாரிடம் தனது கேள்வியினால் ஔவை பிராட்டியை சோதித்த இடம் பழமுதிர் சோலை. இந்த மாதிரி 6 ஸ்தலங்களையும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு என்றைக்கும் நம்பிக்கையையும் வெற்றியையும் தந்து கொண்டேதான் இருக்கிறார். அதே போல கோயில்கள்ல மட்டும் அல்லாமல் நம்முடைய மனங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் முருகான்னு கூப்பிட்டா ஓடி வந்து நம் மனங்களில் அமர்ந்து நமக்கு செயல்களை அகற்றி நல்ல செய்யக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான் என்னைக்கும் நமக்கு துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த வேலுண்டு வினையில்லை குழுமத்திற்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை மிக அமைதியாகவும் மிக சிறப்பாகவும் கேட்ட அத்துணை முருக பக்தர்களுக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மணனின் பணிவன்பான வணக்கங்களை கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். புஷ்பலதம்மா. சிற்றம்பலம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். முதல்ல வாழ்த்துக்குரிய அம்மாவுக்கு, வரவேற்புக்குரிய வள்ளியம்மை அம்மா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி அம்மா. உங்களுடைய தமிழுக்கு நாங்கள் அடிமை. நீங்கள் அவ்வளவு கணீர் கணீர் என்ற வார்த்தை கூறும்போது உங்களுடைய வரவேற்பை எப்போது நாங்கள் கூறுவீர்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அவ்வளவு ஒரு அருமை, தமிழும் அருமை. சொல்வது லட்சுமி லட்சுமணன் அவர்களுக்கு நன்றிங்கம்மா. இன்று உங்கள் உரை மிகவும் அருமை அம்மா. உங்கள் அனுபவங்கள் மற்ற அடியாருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்ல அழகா முத்தமிழ்ல அழகா சொல்லியிருக்கேன். தமிழ் இன்னைக்கு அனைத்து மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு நீங்கள் இந்த மகளிர் தினத்தில் இந்த சொற்பொழிவு வாட்டுதான் மிகவும் அருமை அம்மா. நீங்க ஆடிட்டர் பணிக்கு படித்து வருகிறீர்கள் என்று கூறினார்கள். மிகவும் அருமை. அந்த படிப்பு படிக்கிறது மிகவும் கஷ்டம். அதை நீங்க எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமை. அடுத்தது முருகன் என்ற தலைப்பு, முருகனும் முத்தமிழ் முருகனும் நட்பும் என்ற தலைப்பில் பேசினீர்கள். நட்பு என்றது நம் முருகனை வணங்கினாலே நம்ம நட்போட இருப்போன்றது அந்த தலைப்பு முருகனும் முத்தமிழும் உண்டு. ஆனா அதுல முருகர்கிட்ட நம்ம நட்பா பழகுவோம் என்ற வணங்குவோம் என்ற இது ரொம்ப அருமையா தான் இருந்தது. ஆனா நம்ம மற்ற கடவுள்கிட்ட வணங்கும்போது முருகன்கிட்ட போனா நம்ம ஒரு குழந்தைகிட்ட வணங்குற மாதிரி, முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகிட்ட வணங்குற மாதிரிதான் முருகன்கிட்ட போய் நம்ம எப்போதும் வணங்கிட்டு இருப்போம். ரொம்ப நட்பாதான் வணங்குவோம். அதை நீங்க எடுத்து கூறி இது அருமையுமா. அப்புறம் பாமன் சாமிங்களுக்கு இருக்க அருள், அவர் அடிப்பட்டப்ப அவருடைய பிரச்சனையை தீர்த்தது, அருணகிரிநாதருக்கு அவருடைய பிரச்சனையை தீர்த்தது. உங்களுடைய அனுபவம், நீங்க இதுக்கு போகும்போது, மலைக்கு போகும்போது, பழமுதிர் சோலைக்கு போகும்போது உங்கள் பாதத்தை தீர்த்த அனுபவங்களை அழகா சொன்னீர்கள். ரொம்ப அருமையுமா. முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற தலைப்புல நாம முருகனை வணங்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் அருமைதான். அப்புறம் முருகப்பெருமான் வந்த வரலாறு, நம்ம தோன்றிய வரலாறுன்னு பேசுனீங்க. அதுவும் அருமை. ரொம்ப அருமைமா. நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைகள், சொற்பொழிவு மிகவும் அருமையா இருந்தது. நாங்க உங்களையே பார்த்துட்டே இருந்தோம். உங்க சிரித்த முகத்தையே பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தோம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்கம்மா. மற்ற அடியார்கள் யாராவது உங்களுடைய கருத்து சொல்லலாங்கம்மா. சாந்தி அம்மா பேசுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு தங்கம் நீங்க பேசுனது. உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு ஒரு அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப சிறப்பு. இன்னும் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில நீங்களாம் படிச்சு நல்லா உங்க படிப்புக்கு தகுந்த தொழில் அமைஞ்சு உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வர்றதுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு திருவருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வயசுலயே இவ்வளவு உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வு இறைவன் கொடுப்பார். சரியா? ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லாமே. என்ன அனுபவம் உங்க அனுபவம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க சொன்ன அனுபவம் ரொம்ப சிறப்பு சாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி வாங்க எங்களோட கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசியங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களே ரொம்ப நாளா இதுலயே இருந்துட்டு இருக்கோம்.
நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வயசுல உங்களுக்கு அது இப்படி அனுபவம். ஆந்திரால எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆந்திராவில எந்த இடம்? தடா கிட்ட இருக்கேம்மா. தடா கிட்ட. எங்க? தடா கிட்ட இருக்கேம்மா. விஜயவாடால தாண்டியா? இல்ல சென்னை தாண்டி. சென்னையில இருந்து ஒரு 3 ஹார்ஸ்ல இருக்கு. அங்கதானா? சரி 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 சரி. ஆமா. ரொம்ப சிறப்பு சாமி, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. மகளிர் தின வாழ்த்துக்கள் சாமிங்க. ரொம்ப நன்றி. சிறப்பு. மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றிம்மா. மிகவும் சிறப்பாக இருந்தது அம்மா. நீங்கள் அருணகிரிநாதர் உடைய இது, அப்புறம் பாம்பன் சோவானிகள் இதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளவு தெளிவா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்னென்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில நல்லா சொன்னீங்க. நல்ல பாடல்களும் நல்லா பாடினீங்க. எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுல ரொம்ப சிறப்பா பாடினீங்க. அது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். முருகா சரணம். முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கணும். எங்களுக்கும் நீங்க நிறைய தடவை அடிக்கடி பேசி எங்களுக்கு மனசுல நல்லா பதியக்கூடிய அளவுல இருக்கு. நீங்க பேசுனது வேகமா பேசல, நல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியக்கூடிய அளவுல மிகவும் சிறப்பாக பேசுவீங்க அம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கங்க. லக்ஷ்மணன் அவர்கள் இன்னைக்கு முருகனை பத்தி பேசினது எவ்வளவு ரத்தின சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இறையருள் அவருக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. கவிதாம்மா. திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. நீங்க வயசுல சின்ன பொண்ணு, ஆனா அழகான தமிழுங்கம்மா. இப்போ கேட்கும் போதே ஒரு இனிமை. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டீங்களான்னு சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தினீங்க. எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஒரே ஒரு கந்தசஷ்டி கவசம் இருக்குதுன்னு தான் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்னது இப்பதான் எனக்கு அது புது கருத்துங்க. பாம்பன் சாமிகள் பத்தி நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகு. அது நிறைய இதுலயும் கேட்டிருக்கிறோம். ஆனா நீங்க சின்னதா டக்குன்னு, அதாவது 1.5 வரி திருக்குறள்ல ஒருத்தரை பத்தி எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அதே மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. நீங்க அடிக்கடி அம்மா சாந்தி அம்மா சொன்ன மாதிரி எங்க குழுவுக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம் அம்மா. அப்படியே நிறைய நேரம் பேச முடியல, கார்ல போயிட்டு இருக்கிறதுனால. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா எல்லா அடியார்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நன்றி உரையாற்றின புஷ்பாமாவும் ரொம்ப அழகா எடுத்து கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. வரவேற்புரை சான்ஸே இல்லை அம்மா, அவ்வளவு அழகு. நீங்க பேசுனது அதை விட ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மீண்டும் மீண்டும் நம்ம வேலுண்ட குழுமத்துக்கு நீங்க நல்லா சிறப்புரையாற்றணும் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முறை போகாது உங்களை முதல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சிறப்பா எடுத்து கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. நன்றிங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு. சாந்தியம்மா, வான்மிகில் வளாது பெய்க பாடுங்கம்மா. சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்மகிழ் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி எல்லாம். மாறி திறந்து பாடிடுவான். பாடிடுங்கம்மா. ஆறிரு தடுந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்த நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா.
சக்திவேல் முருகனுக்கு அரோகராம். ஹரஹர நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவம். திருச்சி. நன்றிங்கம்மா. மற்ற வேற அடியார்கள் யாராவது பேசணும் விருப்பம் இருந்தா பேசலாங்கம்மா. சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா நீங்க சிறிய வயதா இருந்தாலும் நல்லா அருமையா பேசுனீங்க அம்மா. இந்த பாம்பன் சுவாமி கதை சொன்னது, அந்த ஆஸ்பத்திரியில அந்த பாம்பன் சுவாமியோட படமே இருக்கிறதா இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டோம்மா. அந்த படம் ஆஸ்பத்திரியில, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிறதா கேள்விப்பட்டோம்மா. அதனுடைய கதையும் நான் கேட்டதுக்கு நீங்க சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த இதுல பார்த்தமேங்கிறது படம் இருக்குன்னு சொன்னாங்களேன்னு. 6 படைக்கும் 6 கதை சொன்னதும் அருமைமா. ரொம்ப அருமையா இருந்தது. நாங்கெல்லாம் இந்த வயசுல இப்பதான் அதெல்லாம் உணர்றோம். அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் உங்க மூலியமா எங்களுக்கு கிடைச்சதுமா. சிவாய நமமா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவடி வணக்கம். நன்றி. வேற அடியார்கள் யாராவது பேசுறேன்னா சொல்லலாம், பேசலாங்கம்மா. அம்மா திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அருமையான பேச்சுமா. ரொம்ப கருத்துக்கள் நல்லா இருந்தது. நம்ம கேட்ட கருத்துனாலும் கூட நீங்க சொன்ன விதம் வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட கேட்கலாம்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மாதிரி இருந்தது. அதே போக கந்த சஷ்டி பாடல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு அதை நீங்க அறிமுகப்படுத்தி சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப அந்த விதம் நல்லா இருந்தது. அதே சமயம் நீங்க ஒரு முறை சொன்னாலும் முருகான்னு சொன்னாலும் அதுக்கு நமக்கு அருள் தருவார்னு சொன்ன மாதிரி, நீங்க பாத யாத்திரை நடக்கும்போது எனக்கு கால் இப்படி இருக்கு எப்படி நடக்க முடியும்னு சொல்லும் போது உடனே அந்த கால் வலி குறைஞ்சிட்டுன்னு சொன்ன மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அந்த முருகனோட அருள் நிறைய இருக்குமா. அது சொல்ல முடியாது, அந்த வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு தூரத்தை நானும் அது அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நீங்க இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த சின்ன வயசுல நீங்க அடிக்கடி தெரிஞ்சும் தெரியாத உள்ள கதைகள் எல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லி தரணும். நாங்களும் அதை இனிமையா கேட்கணும். அதுக்கு ஆவலோட காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. அனைத்து அடியாருக்கும் ரொம்ப நன்றி. திருவடி வணக்கம். கண்டிப்பாமா. நன்றிமா. ரொம்ப நன்றிங்கம்மா. அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய. மகளிர் தின வாழ்த்துக்கள் அம்மா. லட்சுமி மேடம். இந்த வேல் வந்து கைக்கு சொன்னது, வேல் வந்து நம்ம கைய அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அருணகிரிநாதர் குறித்த அருமையான தகவல். உங்களுடைய சொற்பொழிவு மிக அருமையா இருந்ததுங்கம்மா. மறுபடியும் வந்து கலந்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சிமா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. முத்தமிழ் அரசி, அருமை, அற்புதமான பேச்சு, அற்புதமான நடை, ஆயக்கலைகள் 64 அதுவும் இயல் இசை நாடகம்னு அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. நீங்க உங்களுக்கு காலில் அந்த கல் குத்தி வலிச்சிச்சோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மெதுவா ஆயிடுச்சுங்க. எனக்கும் மெதுவா பஞ்சு போல கால் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த இளம் வயதுல அழகா சொன்னீங்க, அற்புதமா சொன்னீங்க. உண்மையிலேயே இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் நம்ம வேலுண்டு வினையிலே குழுமத்துல அழகா பேச முடியும். அந்த அருள் இருந்தால்தான் அடியார்களும் அதை உணர முடியும். நீங்க சொன்னீங்கல்ல, யாமிருக்க பயமேன். அம்மா ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தலைமைங்கிறப்ப. இருந்தாலும் அந்த நீங்க சொன்ன ஸ்டிக்கர் மாதிரி நான் நிறைய டெய்லி பார்ப்பேம்மா. எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அது ரெண்டுமே ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி. உண்மையாகவே இன்னைக்கு தங்களுடைய சொற்பொழிவு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அற்புதமான தாமரை தடாகையாக மிக அற்புதமாக பேசிய சொல்லரசிக்கு மதுரை வள்ளியம்மையின் பணிவான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பல்லாண்டு பல்லாண்டு மிக சிறப்பாக ஜம்ஜம்னு ஒரு பெரிய உலகின் தலை சிறந்த ஆடிட்டராக வரணும். முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் வேலுண்டு வினையிலை குழுமத்தில் பேசுகிறீங்க. உலகமெல்லாம் பேசுறது வேற. வேலுண்டு வினையிலை குழுமத்தில் இருக்க ஒவ்வொரு அடியாரும் முருகன் அருள் பெற்றவர்கள், முருகனாக தெய்வங்களாக திகழக்கூடியவர்கள். இதுல நான்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ்வளோ ஒரு சக்தி பெறேன். உண்மையாகவே சொல்றேன். இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்துல சேர்ந்ததுல இருந்து நான் படுற சந்தோஷம், ஆனந்தம், அந்த முருகப்பெருமான் வடிவத்துல அத்தனை அடியார்களும் கொடுத்துருக்காங்க. அந்த அடியார்களின் ஒரு வேண்டுதலாக தாங்கள் இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக பேசினீர்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.
சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. 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 மல்லியம்மை மேடம், மிக்க நன்றி மேடம். அக்கா, அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாமா? பிரேமாமா வெளியில் போயிட்டு இருக்காங்களா புஷ்பாமா? போயிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்கதான் நன்றி உரை சொல்லுவாங்க. அதை என்ன சொல்ல சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு 2 வார்த்தை சொல்லிட்டு. வெளியில் போயிட்டு இருக்காங்களா? ஊருக்கு போறாங்களா? சரிங்கம்மா, எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாமா? நம்ம நன்றி உரை பேசிட்டாங்க, எல்லாருமே பேசிட்டாங்க. உத்தரவுங்கம்மா. லட்சுமி, திருவடி வணக்கம். நன்றிம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறோம். திருவடி வணக்கம் அம்மா. நன்றி நன்றி. சிறப்புமா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். நன்றிப்பா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். நன்றிங்கம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியாரும் திருவடியை வணங்கி வருகிறேன். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாரும் திருவடி வணங்கி உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகரோ அரோகரா. திருவடி வணக்கம் சாமி. அனைத்து அடியார் திருவடிகளுக்கு வணக்கம். திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கலாம்.